மகர ராசி நேர்களுக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்கும்? 7ஆம் பாவத்தில் சுக்கிரன், குரு, புதன். 3ஆம் பாவத்தில் சனி. பேர், புகழ், வசதி, பண வாய்ப்பு, தைரியம் எல்லாமே இருக்கும். பல சிக்கல்கள் இப்படியே நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க. ஆனால் 2ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருப்பதனால் பேமானி வேலை செய்யக்கூடாது, ஏமாத்துகிற வேலை செய்யக்கூடாது. கவர்மெண்ட் டாக்ஸேஷனில் ஏதாவது பிரச்சனை பண்ணி ஃபைலை இப்படியும் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சால் அவர்களுக்கு தண்டனை இருக்குது. தண்டனை இருக்குது. 2ல் ராகு இருந்தால் தில்லுமுள்ளு எந்த துறையில் இருந்தாலும் தில்லுமுள்ளு பண்ணாதீர்கள், அதெல்லாம் மாட்டிக்கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற குருநாள் நல்ல லாபத்தையும் பேர், புகழ், பதவி எல்லாம் பார்ப்பீர்கள். கலைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள், நல்ல சான்ஸ், நல்ல பாராட்டுகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது, பதவி உயர்வு இருக்குது. வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்கா மாத்திரம் பாருங்கள். இருந்தால் வியாபாரம் பண்ணுங்கள், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். தைரியமாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வேலைக்கு போகிறவர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் என்று சொன்னேன். அதேபோல் வீட்டில் இருக்கின்ற வயதான அப்பா, அம்மா, மருமகள் எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக நல்லாயிருக்கும். பல பேருக்கு நோயெல்லாம் குறையும். அதுலேயும் இந்த மகர ராசிக்காரர்கள் மனநோயாளிகள் அப்படின்னு சொல்லுவேன். இது ஏன் நடந்தது? ஒருத்தன் எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போனான், அது என் மேலே பார்த்தானே, என் மேலே சூன்யம் பண்ணிட்டானா, இவ இப்படி பார்த்தா எனக்கு திருஷ்டி வந்துடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை பண்ணுவாங்க, அதிகமாக சிந்தனை பண்ணுவாங்க. அதனால் இந்த சிந்தனைலாம் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வயதானவர்கள் எல்லோருக்கும் ஆரோக்கியம் இருக்கும். அப்படின்ற வயதான எல்லோருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கிய லாபம் கிடைக்கும் என்று சொல்லி, பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும். ஆண் பெண் இருந்தாலும் பல பேர் சுப செலவு செய்வார்கள். திடீர்னு பணம் வந்து சேரும். 7ஆம் பாவத்தில் சுக்கிரன், குரு சேரும் பொழுது, அதுவும் ஜாதகத்தில் சுப தசைகள் நடந்தால் திருமண வாய்ப்புகள், திருமண பேச்சு, அதனால் சீக்கிரமாக முடிகிறதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் உள்ளன. 7ஆம் பாவம் என்று சொல்லும் பொழுது தொழில் ஸ்தானம். ஸோ எந்த தொழிலில் மகர ராசிக்காரர்கள் இருந்தாலும் அதில் இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக வெற்றியை பார்க்கலாம், லாபத்தை பார்க்கலாம் என்று சொல்வேன். என்ன பரிகாரம்? ஃபஸ்ட்டு பரிகாரமாக பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும். சிவனுக்கு வியாழக்கிழமை கரும்பு சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். கரும்பு சாறு இல்லைன்னா வீட்டில் வெல்லம் இருக்கு இல்லையா, தண்ணியில் கரைச்சிட்டு பகவான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ராகு 2ஆம் பாவத்தில் இருக்குது. துர்கை பிரீத்தி செய்யணும், காளி பூஜை செய்ய வேண்டும். அல்லது வெள்ளிக்கிழமை துர்கை கோயில் போய் அங்கே ஒரு விளக்கு ஏற்றி செவப்பு மலரை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் மகர ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.